ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் பை பர்சிவல் வைல்டு அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான ஒரு ஒன் ப்ளே ஆக்ட் தான், ஒரு ஒன் ஆக்ட் ப்ளே தான். ரொம்பவே வந்து ஒரு காமெடியான எல்லார் லைஃபுக்குமே வந்து ரிலேட் ஆகிற மாதிரியாக இருக்கும். பட் ரிலேட் ஆகாது. எல்லாருமே வந்து நம்ம நினச்சிருப்போம் ஃப்ரெண்ட்ஸோடு பேசின மாதிரியான ஒரு சூப்பர் ஃபன்னியான ஸ்டோரி. அண்ட் அதோட சம்மரி வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பார்த்து முடிக்கிறப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி நினச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரிங்கஸ் கேத்ரின் தி அப்படிங்கிறவங்க தான் வந்து இதோட ஒரிஜினல் ஆத்தர். அதை வந்து அடாப்ட் பண்ணி தான் வந்து எழுதியிருக்காங்க. பர்சிவல் வைல்டு அப்படிங்கிறது, அதாவது தமிழில் மொழிபெயர்த்தவங்க அப்படி சொல்லுவாங்கள்ல, மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் வந்து டிரான்ஸ்லேட் கிடையாது. அந்த ஸ்டோரியை வந்து இவங்க அடாப்ட் பண்ணி வந்து எழுதியிருக்கிறாங்க. அண்ட் இவர் வந்து ஒரு அமெரிக்கன் பிளே ரைட். பர்சிவல் அப்படிங்கிறவர் வந்து ஒரு அமெரிக்கன் பிளே ரைட். அவர் வந்து 1838 வந்து இந்த ஸ்டோரியை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, இந்த பிளேயை. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒன் ஆக்ட் பிளே சட்டாரிக்கல் ஒர்க்கோட வந்து இருக்கும். இந்த ஒரிஜினலாக வந்து எழுதின அந்த ஃப்ரெண்டே வந்து ஹைஜீரியனில் வந்து எழுதியிருக்காரு. ஹைஜீரியன் சட்டாரிக்கல் ஒர்க்கில் வந்து இதை வந்து எழுதியிருக்காரு. அதோட மெயின் தீம் பார்த்தீங்கன்னா, சட்டையர் ஆன் எஜுகேஷன் சிஸ்டம், பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர், ஹியூமர், தாட்ஸ், ஐரனி அண்ட் கிளவர் டயலாக், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரொடெக்டிங் இன்ஸ்டிடியூஷனல் ரெப்யூட்டேஷன். இது எல்லாமே வந்து இதோட தீம்ஸாக இருக்கும். அண்ட் ரீஃபண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கர காமெடியான ஒரு ப்ளே, ஒன் ஆக்ட் ப்ளே தான். என்னென்னா இதோட மெயின் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேசர் காஃப் அப்படிங்கிறவர் தான் வந்து இவரோட மெயினான நம்மளோட ப்ரோட்டகனிஸ்ட்னு சொல்லலாம். அவர் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து படித்து முடிக்கிறாரு. 18 வருஷம் கழித்து வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டியூஷன் ஃபீஸை வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்கள். அதாவது நான் ஸ்கூலுக்கு வந்து நான் படித்ததுக்காக பணம் கொடுத்தேன் இல்லையா, அந்த பணத்தை வந்து ரிட்டர்ன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன நம்புறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் கற்றுக்கிட்ட எஜுகேஷன் வந்து யூஸ்லெஸ். ஏன்னா அவரோட ஜாப்ல இருந்து அவரை வந்து ஃபயர் அவுட் பண்ணியிருப்பாங்க, அவர் வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க. ஸோ ஒரு குட் ஃபார் நத்திங் அப்படிங்கிற மாதிரி அவர் மைண்ட் செட்டில் வந்து இருக்கும். ஸோ வந்து இது ஒரு ஹியூமரஸான ப்ளே. எனக்கு வந்து வேலை போச்சு, என்னோடய லைஃப்பில் வந்து நான் சக்ஸஸ் ஆகலை, அப்போது வந்து அதுக்கு காரணம் வந்து இந்த ஸ்கூல் தான் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஃப்ரெண்டு, அவரோட மேலே இருப்பார் இல்லையா, அந்த லீடர் வந்து இவருக்கு வந்து ஏற்றி விட்டுருப்பார். இவரும் அப்படி வந்து நினச்சிப்பார். அண்ட் இதெல்லாம் வச்சு தான் ஒரு மெயினான கான்செப்டாக இருக்கும். அண்ட் இவரோட வீக்னஸை வந்து அந்த எஜுகேஷன் சிஸ்டம் மேலே தான் வந்து அவர் வந்து இது பண்ணியிருப்பார். அவங்க தான் வந்து எனக்கு ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கல. தன்னோட ஓன் ஃபெயிலியரை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்கூல் மேலே வந்து அவங்க சுமத்துவாங்க. அண்ட் அவரோட வேஸ்பரோட டிமாண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து அவர் ஸ்கூலுக்கு போவார். அந்த 18 வருஷம் கழித்து அந்த ஸ்கூலுக்கு போய் அந்த பிரின்சிபலை மீட் பண்ணி இவர் என்ன கேட்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய லைஃப்பில் வந்து நான் சக்சீட் அல்ல, அதுக்கு வந்து இந்த ஸ்கூல் தான் காரணம். ஸோ நான் கட்டின ஃபீஸ் எல்லாம் வந்து எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். எனக்கு வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நான் வந்து இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவார். நீங்கள் கற்றுக் கொடுத்த எஜுகேஷன் வந்து எனக்கு ஒர்த்லெஸ்ஸாக இருக்குது, என்னோடய லைஃப்பில் வந்து நான் வந்து இதனால் செட்டில் ஆக முடியலன்னு பயங்கர ஆர்கியூ பண்ணுவார். அந்த டியூஷன் ஃபீஸை வந்து நான் பே பண்ணதை ரிட்டர்ன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. அண்ட் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மினிஸ்ட்ரி, எஜுகேஷன் மினிஸ்ட்ரி இருக்குல்ல, இவரோட டிமாண்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பிரின்சிபலுக்கு வந்து பயங்கர ஷாக். என்னென்னா இது வந்து ஒரு அன்யூஷுவலான ரெக்வஸ்ட்டாக இருக்குது. வழக்கமாக வந்து 18 வருஷம் கழித்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா என்ன பேசுவாங்க, நான் எப்படி இருக்கேன் சார், நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, அந்த மாதிரியான வந்து ஒரு கான்செப்ட் வந்து இருக்கும். ஆனால் இங்கே வந்து டோட்டலாகவே வந்து வேற ஒரு கான்செப்டில் வந்து அவர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. இது வந்து நடைமுறைக்கு வந்து சாத்தியமே இல்லாத ஒன்று அப்படின்னு சொல்லி வந்து அவருக்கு வந்து தெரிய வருது. பிரின்சிபல் வந்து என்ன ரியலைஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் மணி வந்து நம்மளால் கொடுக்க முடியாது. ஏன்னா ஒருத்தனுக்கு நம்ம கொடுத்தோம்னா இதே மாதிரி லைஃப்பில் வந்து ஃபெயிலியர் ஆன எல்லா பசங்களையுமே வந்து நம்மகிட்ட வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நம்மளால் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிவு பண்ணிடுவாங்க. அண்ட் பிரின்சிபல் வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அங்கே உள்ள டீச்சர்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து அவனுக்கு வந்து மறுபடியும் ஒரு எக்ஸாம் வச்சு அந்த எக்ஸாமில் வந்து ஆக்சுவலாக வந்து அவன் ஸ்கூலில் வந்து போதுமான அளவுக்கு கற்றுக்கிட்ட மாதிரி நம்மளே வந்து ஒரு செட்டப் பண்ணுவோம். அந்த எக்ஸாமில் வந்து அவன் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே வந்து பாஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரியான செட்டப்பை வந்து அவங்க வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பிளான் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஃபெயில் ஆன சப்ஜெக்டில் எல்லாமே, அவன் எந்தெந்த சப்ஜெக்ட்லலாம் ஃபெயில் ஆனானோ அதே மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக்கான ஆன்சரை வந்து ஸ்டாஃபே வந்து யூஸ் பண்ணி அவனை என்ன ஆன்சர் எழுதினாலுமே அவன் வந்து கரெக்டாக வந்து அவன் வந்து ஆன்சர் பண்ணிடணும். அவன் என்ன ஆன்சர் எழுதினாலும் அதுக்கு ஃபுல் மார்க் போட்டு அவனை பாஸ் பண்ணி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்கூலில் வந்து சொல்லியிருப்பாங்க.
அண்ட் அவரோட ஃபெயிலியருக்கு வந்து ஸ்கூல் வந்து பொறுப்பு இல்ல. அதே மாதிரி வந்து நம்ம ஆக்கி விட்டுறணும்னு சொல்லுவாங்க. அப்போ ரீ எக்ஸாமினேஷன் வந்து நடத்துறாங்க. ரீ எக்ஸாமினேஷனுக்கு வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டீச்சர் இருப்பாங்கல்ல. மேத்ஸ் டீச்சர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எத்தன பேத்துக்கு மேத்ஸ் பிடிக்கும் அப்படின்னு தெரியல. நமக்கும் மேத்ஸுக்கும் இது ஆகாது. அண்ட் வாஸ்பர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஃபுல்லாகவே தப்பு தப்பான ஆன்சர் தான் வந்து சொல்கிறாரு. அவருக்கு வந்து இத்தனைக்கும் அந்த ரிட்டன் எக்ஸாமில் வந்து விருப்பம் இல்லை. ஸோ ஓரல் டெஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் எந்த மாதிரியான இது சொன்னாலுமே வந்து மேக்ஸ் டீச்சர் வந்து கிளவராக இதுக்கு வந்து இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினாலிட்டியாக அவர் ஏதாவது ஒரு சயின்ஸை ஏதாவது மாற்றி அவரை வந்து பாஸ் பண்ண வச்சுறாரு. அண்ட் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா இவர் வேணும்னே ஃபூலிஷாக இன்கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாரு. ஆனாலும் கூட ஹிஸ்ட்ரி டீச்சர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை ப்ரைஸ் பண்ணி ஒரு இமேஜினேஷன்லேயே வந்து அவரை எல்லாமே வந்து அவர் சொன்னதெல்லாம் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கி அவரை வந்து பாஸ் பண்ணிடுறார். அண்ட் ஜியாகிரஃபியும் வேனுக்குனே ஒரு வந்து ஒரு அப்சர்டான ரிப்ளை இருக்குது. நம்ம ஃபெயில் ஆனோம் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு அப்சர்ட் முட்டாள்தனமான ஆன்சர் எல்லாமே வந்து அவர் சொன்னாலும் கூட ஜியாகிரஃபி டீச்சர் அதெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதையாவது சொல்லி அதை வந்து அக்செப்டபுளாக மாற்றிடுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் டீச்சருமே வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க இவரை ஃபெயில் ஆகிறதுக்கு. என்னென்னா ஏதாவது ஒரு பாசிட்டிவ் மீனிங் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியுமே வந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவ் மீனிங்கை எடுத்து அதையுமே வந்து அவங்க சொல்லி இவரை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு வந்து வழியை பார்க்குறாங்க. அண்ட் இவர் என்ன சொன்னாலுமே வந்து எதுவுமே வந்து இங்கே மாற போகிறதில்ல. எல்லாமே வந்து எல்லா சப்ஜெக்ட்லையும் ஒரு பாஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் வேன் ஹவுஸ் வந்து அவரை வந்து எப்படியாவது ப்ரூவ் பண்ணுறாரு அவருக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு. ஆனால் எல்லா டீச்சர்ஸும் சேர்ந்து ஆல்ரெடி அவங்க பிளான் பண்ணதான் இல்லையா, எந்த சப்ஜெக்ட்லேயுமே அவர் ஃபெயில் ஆகாத மாதிரி இவங்களே செட்டப் பண்ணி அவரை வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அவங்களே வந்து ஒரு சீரிஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு காமிக்கான சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷனில் வந்து ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமாக வந்து சிரிக்கிற அளவுக்கு இருக்கும். அந்த டீச்சர்ஸ் எல்லாமே அவ்வளோ கிளவராக வந்து யோசிக்கிறது. அண்ட் ஃபைனல் டெசிஷனாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறமும் பிரின்சிபல் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, அந்த வேசர்காஃப் வந்து எல்லா எக்ஸாம்லேயுமே வந்து பாஸ் ஆகிட்டாரு. அவர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார். அதனால ஸ்கூலுக்கும் அவருக்கும் வந்து எந்த ரெஸ்பான்சிபிளும் இல்லை. அவரோட லைஃப்பில் வந்து அவர் ஃபெயில் ஆனதுக்கு ஸ்கூல் வந்து பொறுப்பு இல்லை. அவரோட சொந்த லைஃப்பில் வந்து அவர் வந்து ஃபெயிலாக போனதுக்கோ இல்லைனா ஒரு வேலையை விட்டு தூக்குனதுக்கோ அவர் தான் வந்து ப்ராப்ளம். ஸோ ஸ்கூல் மேலே ப்ராப்ளம் இல்லை, மணியை வந்து ரீஃபண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது வந்து ஆல்ரெடி அவங்க போட்ட பிளான் தான். பட் இவருக்கு தெரியாது இல்லையா, 18 வருஷம் கழித்து வந்து ரிட்டன் போய் இப்படி கேட்டால் யாருமே தரமாட்டாங்க. அண்ட் அதே தான் வந்து அங்கேயும் நடந்திருக்கு. வேன்காஃபோட டிமாண்டை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அந்த டீச்சர்ஸ் எல்லாமே வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இது பண்ணுறாங்க. என்னென்னா அவங்களுடைய ஸ்கூலோட ரெப்யூட்டேஷனை வந்து அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். என்னென்னா மணியை வந்து பே பண்ணாமல், ஏன்னா நம்ம ஸ்கூல் மேலே வந்து தப்பு வந்து சொல்ல முடியாது. நம்மளோட ஓன் லைஃப்க்கு வந்து நம்ம மட்டும்தான் காரணம். நம்மளோட ஸ்டாஃபையோ இல்லை நம்ம கற்றுக்கிற லெசன்ஸையோ வந்து நம்ம எதையுமே சொல்ல முடியாது. கடைசியாக வந்து வேன்ஸ்காஃபர் அதாவது நம்ம ப்ரோட்டகனிஸ்ட் வந்து ஸ்கூலை விட்டு எம்டி ஹேண்டடாக தான் வெளியே போகிறாரு. இதுதான் வந்து இந்த ஸ்டோரியோட எண்டிங். ஐ மீன் இந்த பிளேயோட எண்டிங். அண்ட் ஃபைனலாக வந்து அவர் நினச்சது வந்து நடக்காது. இவங்களுமே மணி ரிட்டர்ன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியோட சம்மரி. அண்ட் சம்மரில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழே கேளுங்க. வேறு ஏதாவது போகணும்னா அவளுக்கு சம்மரி வேணா அதையும் கீழே கேளுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.